இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ரோட் சைடு கடைகள்ல கிடைக்கக்கூடிய பட்டாணி மசாலா தான் பண்ண போறேன். அதுக்கு பட்டாணிய காலையிலேயே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்துருச்சு. ஈவினிங் ஆனதும் தம்பிய கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சு வச்சுட்டேன். இப்போ பட்டாணி மசாலா எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாங்களா? ஊற வச்ச பட்டாணிய கழுவி குக்கர்ல சேர்த்து உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணிய ஊத்தி, குக்கர க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 4, 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குழஞ்சிறக்கூடாது. ஓரளவுக்கு பட்டாணி நமக்கு வேணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பட்டாணி மசாலாவுக்கு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்களா? இஞ்சி குட்டி பீஸு, பச்சை மிளகாய் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, தக்காளி மீடியம் சைஸு, ஒரு தக்காளி போட்டுக்கணும், பூண்டு 3 பல்லு போடணும், பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கணும். ரொம்ப வெங்காயம் தக்காளிலாம் போட்டோன்னா அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்தீங்கன்னா, தூள் 1 ஸ்பூன், நான் காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன் பசங்களுக்காக. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு, அதில் எந்த பட்டை வகைகள்லாம் சேர்க்கவே தேவை கிடையாது. அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு, அந்த மசாலாவோட வாசனையும் போகிற அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணியை எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் கொஞ்சம் நமக்கு அதோட டேஸ்ட் கிடைக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் பட்டாணி எடுத்து ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கணும். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். உடனே ஏன்னா கெட்டி பிடிச்சிரும். அதனால தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதில் மேலே கார்னிஷ் பண்ணி சாப்பிட்றதுக்காக வெங்காயம் குட்டி குட்டியாகவும், கேரட்டை துருவியும் எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லியும் அதில் தூவிக்கிட்டேன். லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. தம்பியை கூப்பிட டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம் நானும் சுஷாந்தும். தம்பியை கூட்டிகிட்டு வரையில் நாளைக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். தம்பி வந்ததையும் ரெடி ஆகிட்டு ஹேண்ட் வாஷ் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து சூப்பராக சாப்பிட உக்காந்தாச்சு. சூப்பராக பிளேட்டில் சர்வ் பண்ணி கேரட்டு வெங்காயம் எல்லாம் தூவி தம்பிகிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு. எனக்கு என் ஹஸ்பண்டோட ரிவ்யூவை விட என் பையன் ரிவ்யூ சொன்னான். அது என்னமோ தெரிலங்க, அது மாதிரி நல்லா இருக்குது. அதுக்குள்ளேயும் அவனுக்கும் அவன் தம்பிக்கும் சண்டை வந்துருச்சு. அதனால கொஞ்சம் சோகமாக இருக்கார். வேறு ஒன்றும் கிடையாது. சூப்பராக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நாங்கள் 3 பேர் ரேஸ் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்கிறதுக்கு என் பசங்க அடிச்சுக்குவாங்கன்னா நம்புவீங்களா? பெரிய பையன் சாப்பிட்டதை எடுத்துகிட்டு போய் வச்சது கோச்சிக்கிட்டான். சின்ன பையன் அப்புறம் எடுத்த இடத்துலயே கொண்டு வந்து மறுபடியும் பிளேட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவரே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டார். க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கும்போது.